எக்ஸைஸ் 2.8ல 10th சம்மு. இந்த மாதிரி ஒரு சீரீஸை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. நான் முதல்ல அந்த எஸ்என் எழுதிக்கிறேன். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் இல்லையா, இதெல்லாமே சம் ஆஃப் என் டேர்ம்ஸு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இது ரெண்டுமே எஸ்என் டேர்ம்ஸு. இது எஸ்என் ஃபார்மில் ரெண்டுமே நல்லா தெரிந்து பாருங்கள். ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன்று. இதுவும் தெரியுது இல்லையா, ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். சரியா, இது எஸ்என் ஃபார்மில் ரெண்டுமே. ஓகேவா, அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். அப்போது ஏ இங்கே என்ன மாறிக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயராக மாறிக்குது. ஃபஸ்ட்டு டேர்மு எக்ஸ் ஸ்கொயராக மாறி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ண போகிறேன். பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் இதில் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒன் டேர்ம் தேவையில்ல, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா. இப்போது இந்த டேர்ம் மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன், மேலே இருக்கிறத உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 1 by x minus y, x minus y, x plus y plus x minus y, x square plus xy plus y square plus n terms இல்லையா, n terms. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஃபார்முலா நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியும் இல்லையா, a minus b a plus b என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்போ அடுத்து என்ன வரும், அடுத்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, என் டேர்ம்ஸ். இப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் தனியாக, இந்த ஒய் ஸ்கொயர் தனியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சு என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அப்படியே ப்ளஸ் என் டேர்ம்ஸ் மைனஸ், எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு என் டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஒரு ரெண்டாக பிரிஞ்சிச்சு. இப்போ இந்த எஸ்என் ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணுவோம். 1 by எக்ஸ் மைனஸ் ஒய், எஸ்என் ஃபார்முலா, எஸ்என் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, எஸ்என் ஈக்குவல் டு a into r power n minus 1 divided by r minus 1. இப்போ a தெரியும், a என்னது, a கொஞ்சம் அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா, முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். sn ஈக்குவல் என்ன ஃபார்முலா, a into r power n minus 1 divided by r minus 1. sn ஃபார்முலா இல்லையா, a என்னது இதில், a ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த பக்கம் எழுதலாம், எக்ஸுக்கு ஒய்க்கு தனித்தனியாக எழுதலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர், கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு எக்ஸ் மிச்சமாகும் இல்லையா, அப்போது ஒரு எக்ஸ், இது 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதே தான் ஒய்க்கும், ஏ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், அப்புறம் இது நான் மாறும், ஆர் ஈக்குவல் டு ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர், கேன்சல் பண்ணால் இங்கே 1, அப்போது ஒய், ஆர் ஈக்குவல் டு ஒய் இந்த பக்கம். இப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எஸ்என் ஃபார்முலா என்னது, ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே 1 by எக்ஸ் இருக்குது, 1 by எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இல்லையா, 1 by எக்ஸ் மைனஸ் ஒய் எஸ்என், ஏற்கனவே கொடுத்ததே அதான் கிவன்லே இல்லையா, எஸ்என் இங்கே என்னது, ஏ என்னது எக்ஸ் ஸ்கொயர், ஆர் என்னது எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ், ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்களே மைனஸு, இந்த மைனஸு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 ஆச்சுங்களா, இது முடிஞ்சு போச்சு.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மேலே இந்த பக்கமாக கொண்டு போயிட்டா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் என் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன் ends proved. Thanks.